உலக தமிழர்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய படம் ஜனநாயகன். இதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. ஓகே ரைட்டு. இந்த படம் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 11ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம சைபர் செல் இருக்குல்ல, அவங்க தான் ஃபுல்லாக இதில் களமிறங்கினாங்க. முதற்கட்டமாக 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த அரெஸ்ட் நடக்கும்போது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக இவங்களால தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு கிடையாது. இந்த ஷேர் பண்ணது, பதிவேற்றம் பண்ணது, பரப்புனது, இது போல குற்றச்சாட்டின் கீழே கைது பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொன்னேன். மற்றபடி முக்கிய குற்றவாளி இப்போ வரைக்கும் மாட்டில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ நடந்துச்சு மக்களே. இந்த டிஜிட்டல் ட்ரேசஸ் இருக்குல்ல, இதை நோக்கி 2 தனிப்படைகள் ரொம்ப தீவிரமாக களமிறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சந்தேகத்திற்குரிய ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் சஸ்பெக்டான பர்சன்ஸ் இருப்பாங்க பாருங்க, சந்தேகத்திலேயும் சந்தேகம். அது போல ஒரு 3 முக்கிய நபர்களை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 3 முக்கிய நபர்கள் சார்ந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணும்போது தான் பாய்புள்ளிங்க சில பல வேலையில் பார்த்துருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த 3 பேரை கைது பண்ணுறாங்க, கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சிறையிலே அடைச்சிட்டாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். அவனை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டரான் அந்த பர்சன். எதுக்கு ப்ரோ, இந்த படத்துக்கு எடிட்டர் பிரவீனுக்கான அசிஸ்டண்ட்டாக கேட்டிங்கன்னா, பிரவீனோட அசிஸ்டண்ட் கிடையாது. இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. பிரவீனோட அசிஸ்டண்ட்டு கிடையாது. இன்னொரு படத்தோட இன்னொரு எடிட்டர், அவரோட ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டர் இந்த பையன். இந்த படத்தை மெருகத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படக்குழு, ஜனநாயகன் படக்குழு, அதான் சென்சார் இஷ்யூலாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஸ்டுடியோ காமிச்சா ஞாபகம் இருக்கா? அங்கே இந்த சிஜி ஒர்க்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம், ஆடியோ மிக்சிங் கொஞ்சம் நல்லா கொண்டு போன்ற மாதிரி சவுண்ட் மிக்சிங்லாம் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்களே. அந்த டைமில் அந்த பையன் உள்ளே புகுந்திருக்காப்லையாம். ஏன்னா ஒரு பிரம்மாண்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அப்படின்னா அங்கே நிறைய படங்களோட ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கோல, அதில் ஒரு படத்தோட ஒர்க்கில் இருக்க ஒரு பையங்க, அந்த டீமில் இருக்க பையன். அந்த பையன் இந்த படத்தை எப்படியாச்சும் பார்த்துணுன்ற ஆசை இருந்திருக்காப்புல ஜனநாயகன் படத்தை. இந்த படம் இங்கே தான் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் ஈகராக இருந்திருக்கானா, உள்ளே போயிட்டு எப்படியாச்சும் நம்ம படத்தை பார்த்துணும் அப்படின்ட்டு. இந்த படத்தை அந்த பையன் உள்ளுக்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணி பார்த்துட்டு இருக்காப்புலையா. அசிஸ்டன்ட் எடிட்டரில் எங்கே கட் பண்ணு எங்கே பேஸ்ட் பண்ண அவர் தெரியும்ல, அங்கங்கே செதறி இருக்கிறத ஒன்றா சேர்த்து பைப்பில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு போல இருக்கு. பார்த்துட்டு வாய் சும்மா இருக்காதுல, வாயில் தானே சனி உட்காரம் போல போயிருக்கோம். போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாவலா பண்ணி பேசியிருக்காப்புலையா. படத்தை பார்த்துட்டேன், படத்தில் அது இதுன்னு என்னென்னமோ பேசியிருக்காப்புல. அந்த பசங்க ஆர்வமாக கேட்பாங்களே, நானும் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பசங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காப்புல. எங்கே போயிட்டு காப்பி பண்ணி சுட்டு வந்துட்டு பசங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காப்புல. இதுக்கப்புறம் இந்த பசங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு இறக்கப்பட்டால நம்மளும் படம் பார்க்கணுன்னு, இந்த நல்ல மனசு நம்மளுக்கும் இருக்கணும்ல, மற்றவங்களும் படம் பார்க்கட்டும் அப்படின்ட்டு இவங்க பார்த்து விட்ட வேலையோ இல்லைன்னா தெரியாதனமாக வெளியே லீக் ஆச்சோ தெரியல, வந்துருச்சுங்க. ஆன்லைனில் இந்த படம் ஃபுல்லாக வந்துருச்சு.